ரூல் நம்பர் 3, சே நோ விதவுட் ஃபீலிங் கில்ட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல். ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நேரத்தை உருவாக்கணும். எனக்கு நேரமே இல்லை, எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு எனக்கும் ஆசை இருக்குது, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ஹார்ட் ஒர்க் போட ரெடி, ஆனால் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் அந்த 24 மணி நேரம் தான். ஆனால் அந்த 24 ஹவர்ஸை யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் அந்த கீ இருக்குது. அப்போ ஒரு சில டைம்ஸ் நம்ம நோ சொல்லி ஆகணும், ரைட்? நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கெல்லாம் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகுதோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் நோ சொல்ல ஆரம்பிக்கணும். யாரெல்லாம் உங்கள் எனர்ஜியை ரொம்ப ட்ரெயின் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நோ சொல்ல ஆரம்பிக்கணும். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மூவி போகணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தீங்க. ஓகே, இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நான் படித்து முடிக்கணும், இதெல்லாம் நான் ரிவைஸ் பண்ணிடணும், ஒரு மாடல் டெஸ்ட் நான் எடுக்கணும் அப்படின்னு. இது உங்களுக்கு முக்கியம், இந்த கோல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு கமிட்டடாக இருக்கணும். ஸோ அங்கே நோ சொல்லி பழகணும். சரி, ஓகே, இந்த ஒரு மூவி தானே அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஓகே, மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் ஃபைன். பட் இருந்தாலும் நீங்கள் கமிட் பண்ண ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சின்சியராக இல்லாத போது அந்த ஒரு சீரியஸ்னஸ்ஸே இருக்காது. அகேன் அந்த செயின் பிரேக் ஆகிற மாதிரி தான். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்குமாவது அதுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியராக கமிட்டடாக இருக்கணும். ஸோ நோ சொல்கிறத ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் மாதிரி பார்க்காதீங்க. ஐயோ, நான் இவங்களுக்கு நோ சொல்லிட்டேன்னா அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாரும் அப்படி தப்பாக நினைக்க மாட்டாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க, நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க, உங்களோட லட்சியங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே ஓகே இந்த ஒரு விஷயத்துக்கு வரல அப்படின்னா ஓகே அவங்க இவ்வளோ கமிட்டடாக இருக்காங்கன்னு தான் நினைப்பாங்களே தவிர தப்பாக நினைக்க மாட்டாங்க. இன்னொன்று, அப்படி தப்பாக நினைக்கிறவங்க நம்மளுக்கு தேவையும் இல்லை, ரைட்? ஸோ நோன்றது ஒரு சைன் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது, இட்ஸ் அ சைன் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நோ இஸ் அ கேட் கீப்பர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரூலையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்